ஒரு கோபம், ஒரு அநியாயம், உலகமே நடுங்கும் அளவுக்கு ஒரு சக்தி உருவானது. அதுதான் காளி. ஒரு காலத்தில் அசுரர்கள் மிகவும் கொடுமை செய்தார்கள். அவர்கள் மனிதர்களையும் தேவதைகளையும் துன்பப்படுத்தினார்கள். இதனால் உலகமே இருளில் மூழ்கியது. அப்போது தேவதைகள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வேண்டினர். பார்வதி தேவியின் உள்ளத்தில் மிகுந்த கோபம் எழுந்தது. அந்த கோபம் ஒரு சக்தியாக வெளிப்பட்டு அதிலிருந்து உருவானாள் காளி. காளி தேவியின் கோபம் அளவுக்கு மீறியது. அவள் அசுரர்களை அழித்தாலும் அவளின் கோபம் குறையவில்லை. உலகமே அழிவதற்கு அருகில் வந்தது. அப்போது சிவபெருமான் அவளின் முன் படுத்துக் கொண்டார். அதை பார்த்த காளி தன் தவறை உணர்ந்து அமைதியானாள். அந்த நாளிலிருந்து காளி அழிக்கும் சக்தியாக மட்டுமில்லாமல் அவள் பாதுகாக்கும் தெய்வமாகவும் மாறினாள். மக்களை காப்பாற்றும் அன்னை என அனைவரும் அவளை வழிபட ஆரம்பித்தார்கள். கோபம் கூட சரியான இடத்தில் பயன்படுத்தினால் அது உலகத்தை காப்பாற்றும் சக்தியாக மாறும். இன்னும் இப்படி சக்தி வாய்ந்த கதைகள் தெரிஞ்சுக்க